கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சிலுவையை குறித்து பிரசங்கிக்கும்படியாக பவுல் வாஞ்சியுள்ளவராக நேற்று தியானித்தோம். இந்த வேளையிலும் கூட எபேசியர் 2 அதிகாரம் 16 வசனம், பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இருத்திரையாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவாக ஒரு பகைமை இருந்தது. ஆதாம் ஏவாள் மூலமாக தேவனை விட்டு மனிதன் தூரமாக முடியாத ஒரு பகைமை உண்டானது. அந்த பகைமையை கர்த்தர் மாற்றும்படியாக தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கின பிற்பாடு ஏறக்குறைய 4000 ஆண்டுகளுக்கு பின்னால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுஷராய் கடந்து வந்ததாக வேதம் விளக்குகிறது. இதன் மூலமாக பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருத்திரையாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். தூரமாயிருந்த மனிதன் தேவனோடு ஒப்புரவாகும்படியாக அந்த பகைமையை வெல்ல சிலுவையிலே இயேசு கிறிஸ்து தொங்கும்படியாய் தன்னுடைய வாழ்க்கை ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே தேவனோடு கூட பழக, ஸ்தோத்திரிக்க, ஆராதிக்க, சொந்த இரட்சகர் என்று சொல்ல, அவரும் நம்மை பார்த்து சொந்த ஜனம் என்று சொல்கிற அளவுக்கு இந்த கிருபை எது நிமித்தமாய் வந்ததாம்? சிலுவையிலே அவர் பகைமையை வென்றபடியினாலே இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் பகையை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கொன்று அதனாலே இருத்திரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். தேவனோடு பழகும்படியாக இயேசு கிறிஸ்து அந்த பகைமையை சிலுவை மூலமாக கொன்றார் என்று பார்க்கிறோம். இந்த உலகம் சிலுவை குறித்து பாரமாக, கேள்வியாக அன்றைக்கு ரோம போசவர்கள் நகைத்தது போல ஒரு நகைப்பாக இந்த உலகத்துக்கு தோன்றலாம். ஆனால் அந்த பகைமை, அந்த சிலுவை மூலமாக தான் மனுஷனுக்கும் தீய சக்தியாக பிசாசுக்கும் இருந்த அந்த காரியத்தை கொன்று தேவனோடு கூட மனிதன் ஒப்புரவாகும்படியான ஒரு மாபெரும் தியாகத்தை இயேசு கிறிஸ்து செய்தபடினாலே நம் வாழ்க்கையிலே இந்த மாபெரும் மீட்பை பெற்றிருக்கிறபடினாலே நாம் விசேஷமான மக்கள். இயேசு கிறிஸ்து தான் இந்த காரியங்களுக்கெல்லாம் தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்தார் என்று நாம் 100% விசுவாசித்து தொடர்ந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்ட, தேவனை குறித்து உயர்த்த நம் வாழ்க்கை ஒப்பு கொடுப்போம். பாவத்தின் சுமை அகற்றி ஓடும் பாதாள வழி விலக்கி, பாவத்தின் சுமை அகற்றி ஓடும் பாதாள வழி விலக்கி, பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவனவரே. அல்லேலூயா. பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவனவரே. கர்த்தாவின் ஜனமே கைத்தாள மூடனே தலை கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. சங்கீதம் மகிழ்ச்சியாய் இருக்கிறவன் சங்கீதம் பாடக்கடவன் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பின் ஆண்டவரே, பகைமையாயிருந்த ஆண்டவரே, எங்களை உம்முடைய சிலுவை மூலமாக அந்த பகைமையை கொன்று தேவனோடு எங்களை ஒப்புரவாக்கி சொந்த இரட்சகராய் எங்களை ஏற்றுக்கொள்கிற அந்த மாபெரும் பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்து எங்கள் மனக்கண்களை திறந்தபடினால் சோத்திரம். யூதர்கள் கூட இடறி போனார்கள். நாங்கள் இடர்ந்து போகாதபடிக்கு, விலகி போகாதபடிக்கு எங்கள் வாழ்விலே இந்த அறிவை கொடுத்தபடினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் அந்த பகைமையை கொன்றபடினால் உம்மோடு கூட பழக, உம்மை துதிக்க, உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியான ஈவை கொடுத்தபடினால் சோத்திரம். ஆசீர்வதிங்க. நாங்கள் மாத்திரமல்ல, அநேக ஜனங்கள் உம்மை அறியும்படியான அந்த அனுகிரகத்தை எங்கள் மூலமாக நீர் வெளிப்படுத்தும்படியாக ஆவியானவர் எங்கள் மூலமாக ஆட்கொண்டு மகிமையை வெளிப்படுத்தும்படி இப்போ கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless.